இன்னைக்கு நம்ம ஒரு அழகான ஒரு ஃப்ளாரல் பர்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ளவருக்காக ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயினில் போயிட்டு 6 சிங்கிள் க்ரோஷே போடுங்க. இப்படி 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் இதில் போயிட்டு நீங்கள் ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் கலர் யார்ன் எடுத்துகிட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 செயின் போடுங்க. 2 செயின் போட்டுட்டு இதே இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டிச்லேயே நீங்கள் போயிட்டு ஒரு 3 வாட்டி பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிறேன். அகெயின் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிறேன். அகெயின் ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி உள்ளார விட்டு பிடிச்சி இழுத்துக்கிறேன். இழுத்துட்டு இப்போ இந்த எல்லா லூப்லையுமே ஒரு வாட்டி ஆன் ஓவர் பண்ணி பிடிச்சி இழுத்துட்டு 2 செயின் போட்டுக்கிறேன். 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நான் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கிறேன். இப்படி ஸ்லிப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் 2 செயின் போட்டுக்கிறேன். 2 செயின் போட்டுட்டு அதே இடத்துல நான் போயிட்டு மறுபடியும் பஃப் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறேன் 3 முறை. ஸோ இப்படி 3 முறை ஒர்க் பண்ணதுக்கப்புறம் இந்த எல்லா லூப்லையும் பிடிச்சி இழுத்துக்கோங்க. இழுத்துட்டு 2 செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. ஸோ இதே ப்ரொசீஜரை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வரணும். ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு ஒரு செயின் போட்டு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த 2 ஃப்ளவரையும் சேர்த்து நம்ம தைக்கலாம். ஸோ ஒவ்வொரு பெட்டலோட டாப்பில் நீங்கள் இந்த தைச்சிட்டு வந்துடுங்க. இதே போல் தான் நீங்கள் ஒரு ரோவாக ஜாயின் பண்ணிட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் 4 இடத்துல ஜாயின் பண்ணியிருப்பேன். ஸோ இப்படி நீங்கள் டோட்டலாக எல்லா ஃப்ளவரையும் ஜாயின் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பர்ஸ் எடுத்துக்கோங்க.
பர்ஸை எடுத்துட்டு இதை நீங்கள் உள்ளார விட்டு ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க கரெக்டாக இருக்குதான்னு. அப்புறம் இதை திருப்பிட்டு நீங்கள் கீழே பகுதியை தைச்சிட்டு வந்துடணும். ஸோ இப்படி கீழ்ப்பாக்கத்தை தைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் வெளிப்புறமாக திருப்பிட்டு இப்போ இந்த பர்ஸை உள்ளார வச்சுட்டு இந்த பர்ஸ் மேலே நீங்கள் தைச்சிட்டு வந்துடுங்க. ஸோ அப்படி நீங்கள் டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்மளோட பர்ஸ் வந்து இப்படி இருக்கும். ஸோ இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சுட்டு நம்ம CROCHET தமிழ் FB பேஜில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம CROCHET தமிழ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. சேவ் நேச்சர்.